ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்வாஸ் கிச்சன் ஹவுஸ். இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. இதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்ப்போம். 1.25 கிலோ சிக்கன், அதில் 6 லெக் பீஸு, மற்ற அதர் பார்ட்டும் கொஞ்சம் அதில் சேர்த்துருக்கோம். கொத்தமல்லி, புதினா, பெரிய வெங்காயம் ஒரு 400 கிராம், பச்சை மிளகாய் ஒரு 7-8 உரப்புக்கு தகுந்த மாதிரி, தக்காளி கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3-4 கரண்டி, 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்துக்கிறோம். வாங்க சிக்கன் பிரியாணி செய்வோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடுபடுத்திட்டு அதில் பிரிஞ்சி இலை 1, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி கொதிக்க வர ஸ்டேஜில் அரிசி அந்த பாஸ்மதி ரைஸை போட்டுருவோம். இது கொதிக்கிற டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் வச்சுருங்க. ஆஃப் பாயில் வந்துடும், போதும். அதை எடுத்து வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க. கரெக்டாக 5 நிமிஷம் போதுமானது. இதுமாரி இதை வடித்து தனியாக சாதத்தை எடுத்து வச்சுக்கணும். இப்போ இன்னொரு பிரியாணி பாத்திரத்தை எடுத்து அது சூடானோன்னா எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஒரு 225 ml. அது சூடானோன்னா சோம்பு ஒரு கரண்டி போட்டுருங்க, நல்ல பொரிய வரட்டும். இப்போ ஒரு பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிடுறோம். அப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்ததை அது ஒரு 7-8 பச்சை மிளகாய் அதை போட்டுடுறோம். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு இதையும் போட்டுடுறோம். இப்போ இதை நல்லா வதக்கிடணுங்க. இந்த வெங்காயத்தை வந்து எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகாய் ஏன் போட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயோட அந்த பச்சை மிளகாய் அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு அப்புறம் வெங்காயத்தை போடுறோம். இந்த வெங்காயம் தான் ஃப்ரை பண்ணுற டைம் 5-7 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌனிஷாக வரணும். அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். ஒரு 3 கரண்டி போட்டாச்சு. இதை நல்லா அப்படியே வதக்கிடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயெல்லாம் இழுத்துருச்சு. இப்போ தக்காளி போடுறோம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இது ஓரளவுக்கு நல்லா தக்காளி கூலாகணும். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் தக்காளி வதங்குதோ அந்த அளவுக்கு எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் அங்கே டேஸ்ட் கொடுக்கும். கூடவே கல் உப்பும் போட்டுக்கிறோம். கல் உப்பு வந்து நல்ல டேஸ்ட்டுக்காக தான் கல் உப்பு யூஸ் பண்ணுறோம். இது வதங்கும் போது போட்டிங்கன்னா சீக்கிரம் அந்த நல்லா வெந்துடும், வதங்கிடும். அதுக்காக தான் கல் உப்பு இப்போ போடுறது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் லெக் பீஸும் அதர் பார்ட்ஸும் அப்படியே ஒன்றா போடுறோம். போட்டு இதையும் நல்லா வதக்கணுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கூலானதில் அந்த சிக்கனில் போய் சாரணும். சாரும்பொழுது நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பிரியாணி மசாலா இது வந்து உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நம்ம இப்போ ஒரு 3 கரண்டி போடுறோம். இதோட மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ நல்லா இதை வதக்கிடணும். இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நல்லா இதை வதக்கலாம். இது வதங்குற டைம் பார்த்திங்கன்னா இது ஒரு 3-5 நிமிஷம். இப்போ தண்ணி எவ்வளோ ஊற்றுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1.25 கிலோ சிக்கன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஒரு கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா ரொம்ப தண்ணியாக வேண்டாம், சாதம் போட போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இப்போ புதினா இலை அப்படியே தூவி விட்டுக்கிறோம். கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுக்கலாம். இப்போ நல்லா அப்படியே பரட்டிடுங்க. இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் அதில் சாறுறதுக்கு எல்லாம் பரட்டி எடுத்தாச்சு. இப்போ கப்பு ஒரு தயிர் இதையும் போட்டு நல்லா பரட்டிடுங்க. கறி வந்து வேக்காடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% வெந்திருந்தால் போதும். 3/4 வேக்காடு இருந்தால் போதும். ஏன்னா அடுத்த தம் போட போகிறோம் இல்லையா, அதில் வந்துடும். இப்போ வெந்துருச்சு. இப்போ அந்த பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே மேலே தூக்கலாம். இது போடும்பொழுது அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. எல்லா சாதத்தையும் அப்படியே மேலால் அப்படி தூணாப்பிலே போட்டுருங்க. நல்லா சுற்றிலும் பரப்பி வச்சுருங்க.
இப்போ தம் போட போகிறோம். ஃப்ளேம் வந்து சிம்லேயே இருக்கட்டும். எல்லா சாதம் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நம்ம 2 கரண்டி ஊற்றிருக்கோம். நீங்கள் தேவையான அளவுக்கு ஊற்றிங்க. அதோட மேலே கொத்தமல்லி இலையும் அப்படியே தூவி வச்சுருங்க. இதோட வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தது, அதையும் இதில் அப்படியே தூவிக்கலாம். டேஸ்ட்காக பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ தம் போட போகிறோம். நல்லா ஒரு வெள்ளை துணி எடுத்து நல்லா மேலே அப்படியே கவர் பண்ணிவிட்டு அது மேலே மூடி வச்சு மூடிட்டு மேலே வந்து வெயிட் வச்சுருவோம். தண்ணி பாத்திரத்தை பாதி அளவுக்கு தண்ணியை ஊற்றி அது மேலே வெயிட் வச்சிடணும். இப்போ டைம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கி வைக்கிறோம். இந்த மூடியை நீங்கள் திறக்கும் பொழுது வாசம் அப்படி இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே நம்ம இப்போ பார்த்தோன்னா நம்ம பசியை தூண்டும். அது அந்தளவுக்கு வாசம் நல்லாயிருக்கும். அதை பார்த்திங்களா, இது அப்படியே ஒரு கரண்டி எடுத்து அப்படியே மேலால் மெதுவாக கிளறணும். சாதம் உடஞ்சிடாமல் மெதுவாக கிளறணும். அடியிலேருந்து அப்படியே கிண்டி எடுக்கணும். கீழே அந்த கிரேவி இருக்குல்ல, இதில் அப்படியே மிக்ஸ் ஆகும் பொழுது நம்ம நல்லாயிருக்கும். அந்த தம் டைம் பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 நிமிஷம் சிம்லேயே வச்சுருந்து எடுத்துடணும். கரெக்டாக 25லேருந்து 30 நிமிஷம் எடுத்துட்டிங்கன்னா அந்த சிக்கன்லாம் லெக் பீஸாக இருக்கட்டும், மற்ற அதர் பார்ட்ஸாக இருக்கட்டும், நல்லா அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கும். சாப்பிட்றதுக்கே அருமையாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா வேறு எந்த பிரியாணியும் அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா சிக்கன் வந்து எல்லா குழந்தைகளும், பெரும்பாலும் எல்லா குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இப்போ நம்ம செஞ்சோன்னா நம்ம குட்டீஸ் வந்து அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவார். வாங்க பார்ப்போம். அதை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக. இவ்வளோ கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது பார்த்திங்களா. பார்த்தோன்னே நம்மளை அப்படியே சாப்பிடணும்னு தூண்டும். இப்போ குட்டீஸ் சாப்பிட்றாரு. இப்படி கடிச்சு குழந்தைங்க கை இழுக்குது பார்த்திங்களா. இதை வந்து விரும்பாத குழந்தைங்களே கிடையாது. நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வேறு லெவல் பிரியாணி. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது கறி. பிரியாணி சமைச்சா இப்படி சமைக்கணும். செம்மையாக இருக்குது, வேறு லெவலுங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதேமாதிரி சமைச்சு உங்கள் குழந்தைங்களும் கொடுத்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென் பாய்.